காந்தியின் கால்கள் தேய்ந்தன, பாரதியின் விரல்கள் தேய்ந்தன, தூக்கிட்டு கயிர்களும் தேய்ந்தன, சுட்டு ஓட ஓட பல தியாகிகளின் உயிர்களும் தேய்ந்தன, தேய்ந்து ஆங்கிலேயர் கூட தேய்ந்தன. ஆனால் நமக்கான உரிமையான வாழ் உரிமை, வாக்குரிமை மற்றும் வழிபாட்டு உரிமைக்காக நமது கரூர் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கோரிக்கை போராட்டத்தை தலைமை எடுத்து நடத்தும் கரூர் மாவட்ட தலைவர் எனது அண்ணன் ஷாவுல் அமீர் அவர்களுக்கும், கண்டன உரையாற்ற இருக்கும் சம்சுதீன் சேட் மாநில பிரதிநிதி அவர்களுக்கும், மாவட்ட நகர நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பள்ளிவாச நிர்வாகிகள் மற்றும் அனைத்து சமூக ஆர்வலர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டியது அல்ல, ஒருவருக்கு கிடைக்கப்பட வேண்டியதுதான் உரிமை என்பது. 33 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்நகரத்தின் பாரம்பரியமான பாபர் மஸ்ஜித் முஸ்லாமியரின் வழிபாட்டு தலத்தை தரமட்டமாக இடிக்கப்பட்டது. அது அனைவருக்கும் அறியக்கூடியது. தரமட்டமாக இடிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த தரமட்டமாக இடிக்கப்பட்ட இடத்தில் பலவிதமான கேள்விகளும் பலவிதமான வழக்குகளும் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டாலும் முஸ்லிம்கள் நம்மளுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஏற்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் நம் பொதுவாகவே முஸ்லிம்களுக்கு வஞ்சிக்கப்பட்ட சமுதாயமாகத்தான் சித்தரிக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு ஒரு கட்டம் கட்டிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு அநீதி அளிக்கப்படும் இந்த செயல் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இது போன்ற உரிமைகளை காத்திட நாம் இந்த கோரிக்கைகளை ஏற்று இந்த மாபெரும் கோரிக்கை போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். போராட்டம் என்பது நமக்கானது மட்டுமல்ல, நம்மளுடைய தலைமுறைக்கானதும் கூட. நம் அனைவரும், பெண்களாகிய நாம் அனைவரும் நம் சகோதரர்களோடு சேர்ந்து கை கோர்த்து தோள் கொடுத்து நிற்போம். Strength and struggle and growth comes only through the continuous effort and struggle. தொடர்ச்சியான முயற்சியினாலும் போராட்டத்தினால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையின் வலிமையும் வளர்ச்சியும் நம்மை வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.